அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஃபஸ்லான் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். மிகவும் அருமையான ஒரு கேள்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிர்ரு என்று சொல்லப்படக்கூடிய அந்த அஸ்ரார் தான், சிர்ரு தான் மஅரிஃபா என்று சொல்லப்படுகின்றது. அதற்கும் வஹதத்துல் வஜூதுக்கும் என்ன தொடர்பு, அல்லது நூரே முஹம்மதியாவுக்கும் வஹதத்துல் வஜூதுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று கேட்டிருந்தார். இது சம்பந்தமாக ஏற்கனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், அதுதான் ஷரீஅத்து அக்வாலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தரீகத்து அஃஆலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் ஹகீகத்து அஹ்வாலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் மஅரிஃபத்து அஸ்ராருஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த விடயங்கள் ஏற்கனவே பேசப்பட்டிருக்கின்றன. ஆனால் அங்கே மஅரிஃபா என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிர்ரு என்பதற்கான விவரம் சொல்லப்படவில்லை. ஹகீகத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைகளை குறிக்கின்றது என்பதற்கான விளக்கங்களை ஏற்கனவே நான் இந்த அகீதத் சூஃபியாவிலே பேசி இருக்கின்றேன். அதை இன்னும் ஒரு முறை கேட்டுக்கொண்டால் அதனுடைய விவரத்தையும் புரிந்து கொண்டு தொடராக இதையும் கேட்கின்ற போது தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிர்ரு என்று சொல்லுகின்ற போது அது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக படைத்தான் என்பதை குறிக்கின்றது என்று நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ளலாம். அதுதான் மஅரிஃபா. அதாவது சகல படைப்புகளையும் படைப்பதற்கு முன்னர் எதை படைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக எதை படைத்தான் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன? இன்னல்லாஹ ஹலக கபுலல் அஷ்யாஇ நூர நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் நூரிஹி. ஜாபிரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகல வஸ்துக்களையும் படைப்பதற்கு முன்னர் உன்னுடைய நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியை அல்லாஹு தஆலா தன்னுடைய ஒளியிலே இருந்து படைத்தான் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் எந்த ஒரு வஸ்துவும் இருக்கவில்லை. லௌஹு, கலம், சொர்க்கம், நரகம், மலக்குகள், வானம், பூமி, சூரியன், சந்திரன், மனிதன், ஜின் என்று எந்த ஒரு படைப்புமே இல்லாத நிலையில் முதலாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குன் என்ற வார்த்தையை கொண்டு வெளிப்படுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறு தான் முதலான தஜல்லி, அல்லாஹு தஆலாவுடைய முதலாவது தஜல்லி, முதல் வெளிப்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பூர்ண உதயம் என்று மல்ஹருல் அத்தம்மு என்று சொல்லப்படுகின்றார்கள். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்த நிலை. அதைத்தான் நாங்கள் இங்கே சிர் என்று சொல்லுகின்றோம், யதார்த்த நிலை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக, சகல நபிமார்களும் வந்த பின்னர் இறுதி நபியாகத்தான் இந்த உலகத்திலே தோன்றினார்களா, அல்லது எல்லா நபிமார்களுக்கு முன்னரும் சகல படைப்புகளுக்கு முன்னரும் தோன்றிவிட்டார்களா என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்ன? முதலிலே அல்லாஹு தஆலா என்னுடைய ஒளியைத்தான் படைத்தான், அல்லாஹ்வுடைய ஒளியிலே இருந்து அவன் என்னுடைய ஒளியைத்தான் படைத்தான் என்று சொல்கின்றார். அப்போது நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முதலாவது வெளிப்பாடு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் அவர்களுடைய யதார்த்தம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். உலமாக்களுக்கு இந்த விடயம் தெரியும், பொதுமக்களும் நீங்களும் இதை ஹதீஸ்களிலே கேட்டிருப்பீர்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்கப்பட்டது, மத்தா குந்த நபியன், நீங்கள் எப்போது நபியாக இருந்தீர்கள் என்று கேட்கப்பட்ட போது ஆதமு பைன ரூஹி வல் ஜஸதி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுக்கும் உடலுக்கும், அதாவது உடலுக்கும் உயிருக்கும் இடையிலே இருக்கின்ற போது நான் நபியாக இருந்தேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இதே போன்று பல்வேறுபட்ட ரிவாயத்துகள் வந்திருக்கின்றன. அப்படியானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருந்ததாக குறிப்பிடுகின்றார்கள். அப்படியானால் நுபுவத் என்பது ஒரு தன்மை. அந்த தன்மை உருவாகுவதாக இருந்தால் அந்த தன்மைக்குரிய தாத்து, அந்த தன்மை எதற்குரியதோ அவரும் இருந்திருக்க வேண்டும். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூரானியத் என்ற அடிப்படையிலே இருந்த காரணத்தினால் தான் அவர்கள் நான் நபியாக இருந்தேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னரே நபியாக இருந்ததாக சொல்லுகின்றார். எனவே முதல் வெளிப்பாடு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதுதான் அவர்களுடைய சிர். இதை நாங்கள் அவர்களுடைய மேராஜ் பயணத்தின் விவரங்களை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமும் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே இருந்து
ஆகாயத்தை கடந்து 7 வானங்களையும் கடந்து சிதறத்துல் முந்தஹாவையும் கடந்து அவர்கள் நாங்கள் அளந்து சொல்ல முடியாத தூர பிரயாணத்தை சென்று திரும்பி வந்தார்கள் என்றால் அது என்ன நிலை? அது அவர்களுடைய நூறானியத் என்ற நிலை. ஒளியின் வேகத்தை விட பன்மடங்கு வேகத்தில் அவருடைய பிரயாணம் அமைந்திருந்தது. அதே நேரத்தில் அது காலத்தை குறிப்பிட முடியாத அளவு, காலத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட அளவு இருந்திருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்கள் ஆகாயத்தை கடந்து சென்றிருக்கின்றார்கள், எத்தனையோ மண்டலங்களை கடந்து சென்றிருக்கின்றார்கள். எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் செல்வதற்காக, அவர்கள் சுவாசிப்பதற்காக, மூச்சு விடுவதற்காக அவர்கள் எந்த ஆக்சிஜன் கருவியை எடுத்து சென்றார்கள்? எந்த விதமான கருவியையும் எடுத்து செல்லவில்லை. அப்படியானால் அவர்கள் எல்லா மண்டலங்களையும் ஆகாயத்தையும் தாண்டி செல்லுகின்ற போது எந்த காற்றை சுவாசித்தார்கள்? அப்படியானால் அவர்கள் சுவாசித்திருக்க முடியாது. அதே போல் அவர்கள் உணவு, நீர் எதையும் எடுத்து செல்லவில்லை அவ்வளவு தூர பிரயாணம் செய்கின்ற போது. அதே நேரத்தில் அவருடைய பிரயாணத்தில் அவர்களை சூரியன் எரித்து விடவில்லை. மற்றுமுள்ள எந்த ஒரு கஷ்டமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. அப்படியானால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நிலையிலே, எந்த யதார்த்தத்திலே அவருடைய பிரயாணம் அமைந்திருந்தது என்பதை பார்க்கின்ற போது இன்சானியத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மனித நிலையிலே, சாதாரண நிலையிலே அவருடைய பிரயாணம் அமைந்திருக்கவில்லை. அவர்களுடைய பிரயாணம் யதார்த்த நிலையிலே அமைந்திருந்தது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. அதிலே அவர்கள் இந்த மேராஜுடைய பயணம் அவருடைய யதார்த்த நிலையிலே அமைந்திருந்தது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிதறத்துல் முந்தஹா என்ற இடத்தோடு நின்று விட்டார்கள். அந்த இடத்திலே சொன்னார்கள், இதற்கு அப்பால் என்னால் வர முடியாது, நாயகமே நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னபோது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நண்பனை விட்டு ஒரு நண்பன் பிரிந்து விடுவதா என்று கேட்கின்றார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லவ் கர்புது அன்மிலத்தன் லவ் ஹஜக்து பின் நூர், நான் ஒரு விரலிடை அளவு, ஒரு மிக குறுகிய சிறிய தூரம், விரலிடை அளவு நான் முன்னோக்கி வந்தாலும், நெருங்கி வந்தாலும் நான் அல்லாஹு தாலாவுடைய நூறுடைய தன்மையை கொண்டு நான் எரிக்கப்பட்டு விடுவேன் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் மிகவும் வலுப்பமான ஒரு மலக்காக, நூறானியத்தால் ஒளியினால் படைக்கப்பட்ட ஒரு மலக்காகிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நூறானியத்துடைய தன்மையை கொண்டு எரிக்கப்பட்டு விடுவார்கள் என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எல்லையை தாண்டி சென்ற போது அவர்கள் எரிக்கப்படவில்லை. அப்படியானால் அவர்களுடைய யதார்த்தம் என்ன, அவர்களுடைய ரகசியம் என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள்தான் முதல் வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய நூர். அவர்களுடைய அந்த வெளிப்பாட்டில் இருந்துதான் சகலதும் படைக்கப்படுகின்றன. அதையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். என்னுடைய ஒளியிலே இருந்துதான் அதன் பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலம், லவ்ஹு, அர்ஷ், அதே போன்று மலக்குகள், குர்சி, இப்படி எல்லா படைப்புகளையும் என்னுடைய ஒளியிலே இருந்துதான் படைத்தான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை நாங்கள் காண முடிகின்றது. எனவே அவர்களுடைய யதார்த்தம் என்பது மிகவும் உன்னதமானது, எங்களால் புரிந்து கொள்ள முடியாதது. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிர்ரு. அதை நாங்கள் மஅரிஃபா என்றும் சொல்லலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த யதார்த்த நிலையை நாங்கள் மஅரிஃபா என்று குறிப்பிட முடியும் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதோடு இது சம்பந்தமான விவரங்களை ஏற்கனவே ஜஹானி ரப்பானி அவர்களும் சொல்லி இருந்தார்கள். அதோடு சம்பந்தப்பட்ட அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ் குதுசி சம்பந்தமான ஒரு விவரத்தை சிராஜ் நஜாஹி அவர்கள் ஒரு கேள்வியாகவும் கேட்டிருந்தார்கள். இது சம்பந்தமான விளக்கங்களை ஜஹானி ரப்பானி அவர்கள் சொல்லுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் சொல்வதற்கு முன்னர் நான் சொல்வது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. எனவே அவர்கள் சொன்ன பின்னர் தேவைப்பட்டால் அந்த சிராஜ் நஜாஹி அவருடைய கேள்விக்கான விடைகளையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.